ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களை மகிழ்ச்சி கடல் ஆழ்த்திய நாள் இன்று என்று சொல்லலாம். அந்த வகையில் விஜய் ரசிகர்களின் நீண்ட நாள் கனவுகளாகவும் நீண்ட நாள் ஆசையாகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஜனநாயகன் திரைப்படம் இன்று திரைகளில் வெளியிடப்பட்டது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளையும் சேர்த்து ஏறக்குறைய 9800க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இன்று இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் முதல் காட்சியை முதல் நாள் பார்க்க வேண்டும் என்ற ரசிகர்களின் பட்டாளத்தால் பார்க்கும் திரையரங்குகள் எல்லாவற்றிலும் விழாக்கோலம் பூண்டு கோலாகலமாக காட்சியளித்ததை பார்க்க முடிகிறது. 80-90களில் பழைய முன்னணி நட்சத்திரங்களின் கட்டவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்த அதே காட்சிகள் இன்றைக்கும் அரங்கேறியதை பார்க்க முடிந்தது. தமிழகத்தில் அரசியல் ஆளுமையாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் ரசிகர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் விளங்கும் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் விழாக்கோலம் பூண்டிருந்ததை காண முடிந்தது. ஜனநாயகன் படத்தின் டைட்டில் கார்டு போடப்பட்டதுமே விஜய் ரசிகர்கள் பரம திருப்தி அடைந்து விட்டார்கள். அவரது பெயர் வெறும் தளபதி என்றும் விஜய் என்று மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என டைட்டில் கார்டுகள் இருக்கவே தளபதி ரசிகர்கள் உச்சத்தில் மகிழ்ச்சிகளில் திரையரங்குகளை அதர வைத்த காட்சிகள் பல திரையரங்குகளில் அரங்கேறியது. இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்களின் ஒட்டுமொத்த கூட்ட நெரிசலையும் திரையரங்க வாசல்களில் நிரம்பி வழிந்த கூட்டத்தையும் பார்த்து ஒட்டுமொத்த ரசிகர்கள் சந்தோஷப்பட்டார்களோ இல்லையோ, படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொல்கிற அளவிற்கு வசூல் வேட்டையை அள்ளித்தந்து விடும் என்பதான நம்பிக்கையில் காத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, திரைப்படம் வரவேண்டிய நாளில் வந்திருந்தாலும் கூட இத்தனை பெரிய பப்ளிசிட்டியை கிடைத்திருக்காது என்பதான நிலைப்பாடுகளில் படத்தில் நடித்த நடிகர்கள் தொடங்கி ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் வரை உச்சபட்ச மகிழ்ச்சியில் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஜனநாயகன் வெளியானதை கண்டு பார்க்கும் இடமெல்லாம் ஜனநாயகனின் உச்சபட்ச மகிழ்ச்சி ஆரவாரங்களால் தமிழகத்தின் பல இடங்களே களைகட்டி இருந்ததை காண முடிகிறது. இதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வழக்கமாக தலைமைச் செயலகத்தில் ஏராளமான அமைச்சர்களின் அறையின் முன்பு ஏராளமானோர் காத்திருக்கும் நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தின் முக்கிய அமைச்சர்கள் அறைகள் முழுவதும் காலியாக இருந்ததோடு வெறிச்சோடி காணப்பட்டதையும் காலை நேரங்களில் காண முடிந்தது. பல அமைச்சர்கள் வரிசை கட்டிக்கொண்டு முதல் காட்சிகளை பார்ப்பதற்காக திரையரங்கில் நின்ற காட்சிகளும் மறுப்பதற்கில்லை என்பதான பதிவுகளாக இருக்கிறது. இந்த ஜனநாயகன் படம் வேறு லெவலில் இருக்கிறது என எல்லோரும் புகழ்ந்து பாராட்டி தள்ளிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தின் முக்கிய அமைச்சர்கள் முதல் நாள் காட்சியை முதல் நாள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முந்தியடித்துக் கொண்டு முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டிருந்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் இன்றும் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. விஜயின் முக்கிய அரசியல் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றி வரும் அமைச்சருமான புசி ஆனந்தும் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் நாள் காட்சியை முதல் வரிசையில் அமர்ந்து பார்த்த காட்சிகளும், அமைச்சர் பர்வேஸ் போன்றவர்கள் தியேட்டரில் அமர்ந்து விஜயின் படத்தை பார்த்து கண்ணீர் மல்க விட்டதும், அதை பலரும் படம் எடுத்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாய் வெளியிட்டதும், அடடா, படத்தில் இவ்வளவு நல்ல காட்சிகள் இருக்கிறது என்பதற்காக வெம்பி அழுகிறாரா அமைச்சர், அல்லது இவ்வளவு மொக்கையான படமா என்பதான நினைத்து அழுகிறாரா என்ற கேள்விகளையும் கூட விதவிதமான கோணத்தில் நெட்டிசன்கள் கேள்விகளாய் எழுப்ப துவங்கினார்கள் என்பது ஒருபுறம். பல அமைச்சர்கள் தன் குடும்பத்தாருடன் முதல் வரிசையில் அமர்ந்து படத்தை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் தன் சக நபர்களுக்கும் ஏராளமான டிக்கெட்டுகளை வாங்கி கொடுத்து தலைவனின் படத்தை பார்த்து மகிழுங்கள் என்பதாக தீபாவளி விருந்தளிப்பதைப் போல, பொங்கல் விருந்தளிப்பதைப் போல அத்தனை விழாக்களின் ஒட்டுமொத்த விழாக்களாக ஜனநாயகனின் ரிலீஸான இந்த முதல் நாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். திரையரங்குகளில் முந்தியடித்துக் கொண்டு காட்சியை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்து திரையரங்குகளில் டிக்கெட்டை எப்படியாவது பெற்று உள்ளே சென்று படத்தை பார்த்து மகிழ்ச்சி கடலில் ஆரவாரம் செய்து மகிழ்ந்த ஏராளமான தொண்டர்கள் மத்தியில் நானெல்லாம் விஜயனுடைய தீவிர ரசிகை என தன்னை அடையாளப்படுத்தி பல தளங்களில் சொல்லி வந்த பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது கணவர் ஆண்டனியுடன் வெற்றி தியேட்டரில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்ப்பதற்காக நின்று கொண்டு வரிசையில் நின்று கொண்டு உள்ளே சென்று தனது படத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு திரும்பிய காட்சிகளும் சமூக வலைதளங்களில் இன்றும் வைரலாய் பரவி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் ஊடகங்களுக்கு தீனி போடும் அளவிலும் இந்த திரைப்படத்தை பார்க்க பல பிரபலங்கள் வந்து போனாலும் கூட மிக முக்கியமான பிரபலமாகவும் பெரும் விமர்சனத்திற்கும் வரவேற்புக்கும் உரியப்பட்ட நபராகவும் பார்க்கப்படும் பிரபல நடிகை திரிஷா சென்னை ரவுகுனி தியேட்டரில் ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்காக தனது தாயாருடன் வந்திருந்தார். தாயாருடன் வந்திருந்த திரிஷாவை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் முந்தியடித்து சென்றதோடு ரசிகர்கள் திரிஷாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்த போதும் அவரது பாதுகாவலர்கள் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனதால் பல ரசிகர்களும் திரிஷாவை உற்று நோக்கி ஜனநாயகன் படத்தின் தலைவனின் படத்தை பார்க்க வந்திருக்கும் தாய்க்குழுமே என்பதைப் போல குரல்களும் எழுப்ப தொடங்கியதால் ரோகிணி தியேட்டர் முழுவதும் விழாக்கோலம் கொண்டது மட்டுமல்லாமல் திரிஷாவின் வருகையால் களைகட்டி இருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. ஊதா கலர் ஜீன்ஸும் வெள்ளை நிற டி ஷர்ட்டும் கூலிங் கிளாஸும் அணிந்து கொண்டு திரிஷா வந்த காட்சிகளை படம் எடுப்பதற்காக செல்போன்களில் முந்தியடித்துக் கொண்டு வந்த ரசிகர்களின் பட்டாளத்தின் கதை வேறு விதமாய் இருந்ததையும் உணர முடிந்தது. ஒட்டுமொத்தமாக விஜய் ரசிகர்களின் கோலாகல கொண்டாட்ட திருவிழாவாகவே இன்றைய ஜனநாயகன் திரைப்படம் பல தியேட்டர்களில் அடுத்தடுத்த காட்சிகளில் அரங்கம் நிறைந்த காட்சிகளாகவே காணப்பட்டது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கிறது என்பதைப் போல இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் படம் ஆரம்பத்திலே வந்திருக்க வேண்டிய நாளை விட தள்ளி வந்ததால் தான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பதாகும். இப்பொழுது தலைவனின் படம் மட்டுமல்ல, ஒரு முதல்வனின் படத்தையும் நாங்கள்
நாங்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம் என்பதாக மகிழ்ச்சி கடலில் ஆரவாரம் செய்து மகிழ்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள்.